சிட் ஃபண்டில் போடலாமா, கோல்டு சீட்டு கட்டலாமா, இல்லைனா எஸ்ஐபி போடலாமா? ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்க ஒரு காமனான கொஸ்டின். ஏன்னா எல்லாமே வந்து பணத்தை சேமித்து வைக்கிறது. இது வந்து கோல்டு சீட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச கடையில் இல்லை ஒரு பான் புரோக்கர் கிட்ட என் தெருவுலேயே இருக்காங்க அப்படின்னு போடுவாங்க. ரெகுலராக வருஷம் வருஷம் கட்டி ஏதோ ஒரு நகையை சேர்த்துக்கிட்டே வருவாங்க. பொன் குழந்தை இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு நகை சேரட்டும் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. இல்லை கோல்டு காயினாக கூட சேர்த்து வச்சுப்பாங்க. ஏன்னா அங்கெல்லாம் வந்து நமக்கு தேவையான மாதிரி தேவையான ரேட்டில் ஈஸியாக வாங்க முடியும். கோல்டு ரேட் மட்டும் தான் ஏறிக்கிட்டே இருக்கும். இன்னொன்னு சீட்டு கட்டுறது. இது வந்து அவசர தேவைக்கு இல்லன்னா வந்து ஏதோ ஒரு பர்ப்பஸ்க்காக 2 வருஷம், 3 வருஷம்னு கட்டுவாங்க. இதுல இருக்க மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீட்டு கட்டுறது தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் தான் பண்ணுவாங்க. இல்ல ஒரு மிகப்பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. அவங்கலாம் வந்து ஸ்டேட் கவர்ன்மெண்ட் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணி அதெல்லாம் ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் வச்சிருந்தாலும், ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சு அப்டின்னா, நடுவுல வந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனிஸ் வந்து பணத்த குடுக்கல, இல்ல ஒரு மிகப்பெரிய நெறைய மக்கள் வந்து டீஃபால்ட் பண்ணிட்டாங்கன்னா, அவங்களால பணத்த டிஸ்பர்ஸ் பண்ண முடியாது. இந்த மாரி இந்தியால நெறைய சிட் ஃபண்ட் ஸ்கேம்ஸ் நடந்திருக்கு. சாரதா சிட் ஃபண்ட் ஸ்கேம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பேர்ல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேம் நடந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பணத்த போட்டு உங்களுக்கு லேண்ட் தரேன், இல்லன்னா சீட்டு நடத்துறேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட காமன் மோட் ஆஃப் ஆப்பரேஷன்ஸ் தான் பண்ணாங்க. இதுக்கெல்லாம் வந்து நம்ம சதுரங்க வேட்டை படத்துல சொல்ற மாரி ஆசைய தூண்டுறது. அதிக ரிட்டர்ன்ஸ் தரேன் 20% 30% சொல்லி மக்கள் கிட்ட போயிட்டு கிட்டத்தட்ட அதிகப்படியான மக்கள உள்ள இழுத்து ஒரு சர்க்கிள் போயிட்டே இருக்கு. பணம் வர வர வெளியில குடுத்துட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துல ஒரு இடத்துல ஸ்டாப் ஆன உடனே அவங்களால பணத்த டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாம போயிருச்சு. மாட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட சாரதா சிட் ஃபண்ட் ஸ்கேம்லாம் பார்த்தீங்கன்னா 30,000 கோடி. பட் ஆனா பொலிட்டீஷியன்ஸ் எல்லாமே இன்வால்வ் ஆனதுனால, இன்னும் எத்தன பேர் மாட்னாங்க அப்படின்ற சிச்சுவேஷனே வெளியில தெரியல. இந்த மாரி நெறைய ஸ்கேம்ஸ் நடந்தாலும், மக்கள் வந்து அந்தந்த ஏரியால, அந்தந்த தெருவுல அப்படின்ற இடத்துல இருந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா, அதே பிரச்சனை தான். மிகப்பெரிய பொலிட்டீஷியன்ஸ் கிடையாது. அந்த தெருவுல ஒரு 4 பேர் வந்து ஜென்யூனா அவரால கட்ட முடியல, ஊர விட்டு ஓட்டாரு அப்படின்னு, இல்லன்னா ஏரியா விட்டு போயிட்டாரு, பணத்த கட்டாம போயிட்டாரு அப்படின்னா, அந்த சிட் ஃபண்ட் நடத்துறவங்களால பணத்த திருப்பி குடுக்க முடியாது. அப்போ வந்து மாட்டிப்பாங்க. ஈவன் ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாமே பண்றேன். ஃபினான்ஸ்லாம் கரெக்ட்டா பார்த்துட்டு இருக்கேன். 40 வருஷமா நடக்குது, 50 வருஷமா நடக்குது அப்படின்னாலும், கோஆப்பரேட்டிவ் சொசைட்டில போட்ட பணம் வந்து வராம போயிடுச்சு. இது வந்து கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி. பட் இருந்தாலும் சீட்டு கட்டுறதும் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு ரூ. 1,00,000 சீட்டுன்னு ஆரம்பிச்சாலும், தள்ளு போயிட்டு மாசம் இவ்வளோ கட்டணும் டிஃபால்ட்டா. வேணுன்றப்போ பணம் எடுத்துக்கலாம். அந்த 1 வருஷத்துக்குள்ள பணம் அந்த டேர்ம் முடிஞ்சோனே எல்லாத்தையும் கட்டி முடிச்சிருப்பீங்க. இல்ல உங்களுக்கு தேவையான பணம் அந்த ரூ. 1,00,000 கிடைக்காது. 80,000மோ மினிமம் 75,000 அப்படின்ற பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். சீட்டு கட்டுறது வந்து உங்க பிசினஸ்க்காக, அவசர தேவைக்காக ஏதோ ஒரு குட்டியான அமௌண்ட் அப்படின்னாலும் அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா இந்த மாரி ஏமாத்துறவங்க எண்ணிக்கை அதிகம். ஏமாத்தணும்னு நினைக்காம தானாவே இந்த மாரி மாட்டிக்கிட்டு பணம் குடுக்க முடியாம ஓடி போனவங்களும் அதிகம். ஸோ அதனால இதுல ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ல நீங்க முதலீடோ இல்லன்னா பணத்தையோ கட்டாதீங்க. ரூ. 1,00,000 கட்டினா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து கேரண்டீடா 18% குடுக்க முடியும் அப்படின்னு சீட்டுல பேசினார். பட் உட்காந்து பாயிண்ட்ஸ்லாம் கேட்டு இது எப்படி குடுக்க முடியும்? எதுல முதலீடு பண்றீங்க? எந்த முதலீட்டுல உங்களுக்கு 18% கிடைக்குது? அப்படின்லாம் கேட்கும்போது அவரால கிளியரா கம்யூனிகேட் பண்ண முடியல. தோராயமா ஒரு மாசத்துக்கு வந்து மினிமம் 75,000 கலெக்ட் பண்ணணும்னு வச்சிருப்பாங்க. அதுல ஒரு போர்ஷன் வந்து அந்த சீட்டு நடத்துறவங்க ஒரு 3% 5% எடுத்துட்டு மீதி அமௌண்ட் தான் ஸ்ப்ளிட் பண்ணி இவ்வளோ கட்டணும் அப்படின்னு கூட வாங்குவாங்க. ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன்ல ஃபிக்ஸடா எனக்கு ஒரு அமௌண்ட் வந்து எனக்கு லாபம் கிடைக்குமான்னா கிடையாது. ஒரு 1 வருஷம் முடிவுல இல்ல 10 மாசம் முடிவுல எனக்கு எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருப்பேன்னா ஃப்ளக்சுவேட் ஆயிட்டே இருக்கும். சொல்லவும் முடியாது. என்ன ரெகுலேட்டட் ப்ராடக்ட்டா இருக்கு. பட் இருந்தாலும் பிரச்சனை ஆச்சுன்னா கம்ப்ளைண்ட் பண்ணி நமக்கு சொல்யூஷன் கிடைக்குமானா, இந்தியால அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸோ சீட்டு கட்டுறது எமர்ஜென்சிக்காக இருந்தாலும் அத அவாய்ட் பண்றது நல்லது. நீங்க எல்லாருமே ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு, அதுல உங்க பணத்த முதலீடு பண்ணுங்க. ஈஸியா உங்க பணம் வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அ சீட்டு கட்டுறது டிஸ்அட்வான்டேஜஸ் நெறைய இருக்குன்னு பார்த்துட்டோம். நடுவுல என்னதான் அந்த பெர்சன் பிரச்சனை பண்ணாட்டியும், அவருக்கு சில பேர் பிரச்சனை குடுத்து பணத்த கட்ட முடியாம போயி, ஒரு 6 மாசம், 1 வருஷம் தலைமறைவாகி இந்த மாரி பிரச்சனைகள எக்கச்சக்கமா பார்த்துருக்கோம். சரி, கோல்டு சீட்டு எப்ப கட்டலாம் அப்டின்னா, இன்னொரு 3 வருஷத்துல பொண்ணு கல்யாணம், இன்னும் 3 வருஷத்துல உங்க பையன் கல்யாணம் அப்டின்னா, கண்டிப்பா தங்கம் தேவைப்படும். அது மாசம் மாசம் ஒரு அமௌண்ட். என்ன கேட்டீங்கன்னா, ஒரு 10, 15 வருஷத்துக்கு வந்து அமௌண்ட்ட இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு எஸ்ஐபிலயோ எதுலயோ, அந்த பணத்த கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து கோல்டு சீட்டு கட்டுனீங்கன்னா, செய்கூலி சேதாரம் கம்மியாவே உங்களால கட்டி லாபகரமா உங்க பணத்த ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். ஸோ அதிகமா ஆசைப்படுறத விட விட செக்யூர்டா இருக்கா அப்படின்றது தான் இன்வெஸ்ட்மெண்ட்ல முக்கியம். ஸோ கோல்டு சீட்டா இருந்தாலும், இன்னொன்னு நீங்க 5 வயசுல, 10 வயசுல, 15 வயசுல வாங்கி வச்சாலும், 25ஆவது வயசுல உங்க பொண்ணோ, பையனோ அதே கோல்டு ரிங்கோ இல்லன்னா ப்ராடக்ட்ஸோ யூஸ் பண்ணுவாங்களான்னா, அதுவும் ஒரு கொஸ்டின் மார்க். இது வெயிட்டா இருக்கு, டிசைன் அவுட்டேட்டட் ஆயிருச்சு அப்படிங்கும்போது, திருப்பி அத வித்துட்டு, இல்ல குடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச்ல திருப்பி மாத்திப்பாங்க.
ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கோல்டு சீட்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு 2-3 வருஷத்தில் கல்யாணம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை கோல்டு சீட்டு கட்டி அதில் இருந்து கோல்டு எடுத்துக்கோங்க. ஃபைனல் வந்து எஸ்ஐபி பற்றி சொல்லிடணும். எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸடாக ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டாக இருந்தால் 12-13%, அதிகபட்சமாக 14-15% வரைக்கும் கிடைக்கும். இதுவே ஒரு ஸ்மால் கேப்பு, மிட் கேப்பு இல்லைனா வேல்யூ ஓரியன்ட் ஃபண்ட் அப்படின்னா ஈஸியாக ஒரு 15%க்கு மேலே ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம் போட்டிங்கன்னா உங்கள் பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் கல்யாணத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரே ஃபண்டு மல்டிபிள் பர்பஸ்க்காக உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அண்ட் இதை வந்து தள்ளி போடாமல் உடனே ஒரு ₹100 கூட உங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் குழந்தைக்கு சிட் ஃபண்டா இல்லைனா கோல்டு சீட்டா இல்லைனா எஸ்ஐபியா இந்த 3த்தில் நீங்கள் எது போட போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களோ அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எஸ்ஐபி ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ.